மக்களே, சூரியன் என்ன சூர்யா போல ஸ்டைலாக இருந்தாலும் சுட்டெரிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ வெயிலில் போனால் தோசை சுடுற கல் மேலே உட்கார்ற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வெயிலேருந்து தப்பிச்சு எப்படி ஜாலியாக கூலாக நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தாகத்தை தீர்க்கறதுலேருந்து உடம்பு ஐஸ் கட்டியாக வச்சுக்கிற வரைக்கும் எல்லாமே நம்மளோட பொறுப்புங்க. மறக்காம ஒரு செம்பு தண்ணியோட ரெடியாக இருங்க. ஏன் இவ்வளவு வெயில்? என்ன காரணம்? அப்பப்பா ஒன்றுமே முடியலை சாமி. சூரியனுக்கு அப்படி என்ன நம்ம மேலே இவ்வளவு கோவம்? சொல்லப்போன வெப்பலைகள் ஹீட் வேவ்ஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. பல ஊர்களில் 40 டிகிரியை தாண்டிடுச்சு. ரோடெல்லாம் மிரேஜ் தெரியுது. காணல் நீர். இது வெறும் வெயில் இல்லைங்க, இயற்கை நமக்கு கொடுக்குற வார்னிங். மரம் வளர்க்கலைன்னா மதிய நேரத்தில் நம்ம நிலைமை இனிமே ரோஸ்ட் தான். அதனால இனிமேயாவது மரம் வளர்க்குறதுல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மதியம் 12 to 4 மணி வரைக்கும் தேவையில்லாமல் எதுக்காகவும் வெளியில் போகாதீங்க. அப்படியும் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கொடை எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் தண்ணி கூடவே இருக்கட்டும். சரி, வெயில் அடித்தா அடிச்சிட்டு போகுது, அதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம்? தண்ணி தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. வெயில் அடிக்க அடிக்க உடம்புல இருக்க நீர் சத்தெல்லாம் பத்தாமல் போயிட்டே இருக்கும். உடம்பு டயர்டாகிட்டு இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி தோணும். நாம் நினச்சிக்குவோம், நம்ம இவ்வளோ நாள் பிரிஸ்காக தானே இருந்தோம், ஏன் இப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியல? சோம்பேறித்தனம் அதிகரிச்சிச்சான்னு. அதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் இல்லைங்க, உடம்புல இருக்க நீர் சத்தை இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குது. நம்மளை ஓவர் டயர்டாக ஃபீல் பண்ண வைக்குது. எப்பயுமே இந்த வெயிலுக்கு பருத்தி தான் கெத்து. டைட்டான ஜீன்ஸ் எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. 2-3 மாதத்துக்கு நல்லா லூஸாக இருக்க காட்டன் ட்ரெஸ் போடுங்க. காற்று இருக்கிற வெப்பத்தை உடம்புக்குள்ளே போய் குறைக்கட்டும். காற்று நுழையிறதுக்காக ட்ரெஸ்ஸுக்குள்ளே இடம் கொடுங்க. ஃப்ரிட்ஜு தண்ணியை குடிச்சு உடம்பை கெடுத்துக்காம மண்பானை தண்ணி மேஜிக் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆரோக்கியம். குளுமை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்போதைக்கு தான் குளுக்குள்னு இருக்கும். ஒரு செம்பு மோரில் ஒரு துண்டு இஞ்சி கருவேப்பிலை போட்டு குடிச்சா உடம்பு சும்மா ஏசி மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது நம்ம பாரம்பரிய உணவுகள் தான். கம்பு, சோளம், கேழ்வரகு இல்லை சமைச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் பழைய சோறு வெயிலுக்கு பெரிய கேடயம். முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் கொடை அவசியம். தொப்பி போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டை மொட்டை மாடியிலையோ வீட்டு வெளிப்புறத்துலேயோ ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பக்கெட்லேயோ தண்ணி வைங்க. பாவம் இந்த பறவைகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் தவிக்கும். நிம்மதியாக குடிச்சிட்டு போகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சம்மர் டிப் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம குடும்பத்தில் இணைஞ்சிடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். பல பேர் வெயிலேருந்து தப்பிக்கிட்டோம். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. சாதாரண வெயில் கிடையாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வெயில். தண்ணி குடிங்க. தேவையில்லாமல் வெளியில் போயிடாதீங்க. இதை விட முக்கியம் இங்கே எதுவுமே இல்லை என்பதை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் புத்திக்குள் புதைத்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் வேணும் ஆயுள் முழுவதும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹெல்த் டிப்ஸ் வரப்போகுது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.